நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரியுமாங்க? தெரியுமே, ஸ்கிட்டு தானே. ஏன் ஸ்கிட்டு மட்டும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்னதான் நிறைய விஷயங்களை காதார கேட்டாலும் விஷுவலாக பார்க்கும் பொழுது தான் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய நமக்கு நல்லா புரியும், நம்முடைய இருதயத்திலே நிற்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கல்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு நிலைத்து இருக்கும். அப்போ வேதாகமத்தில் கண்மலை என்பது இயேசுவை குறிக்கும், இயேசுனா அன்பை குறிக்கும். அப்போ அன்பினாலே கட்டப்பட்டதான வீடு எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அந்த அன்பை பற்றி நமக்கு ஸ்கிட்டோட இன்னைக்கு சொல்கிறதுக்காக நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள கரங்களுக்கு தட்டி நம்ம வரவேற்கலாமா? உடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும், உடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை ஆசீர்வதிங்க. ஆமேன். என்னங்க இன்னைக்கு என்ன சமைக்கணுங்க? என்ன சொன்னாலும் விருப்பப்படி தான் சமைக்க போகிறேன். சமைமா. என்னங்க ஜபத்தில் மட்டும் தேவசித்தம்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் விருப்பம் பற்றி தான் செய்கிறீங்க. இதில் வேறு என்ன சொல்ல வந்துட்டீங்க? சரிம்மா, போய் சமைமா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. என்னங்க சீக்கிரம் போகணும்னு சொல்கிறீங்க, வந்து கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணால் தானே முடியும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வெட்டியாக உட்காந்து ரீல்ஸ் பண்ண போகிறீங்க, வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. இவம்மா நீங்களாவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி சமைச்சிட்டாலும் அம்மா டைம் ஆயிடுச்சு, வாங்க ப்ரேயர் பண்ணலாம். முதல்ல ப்ரஷ் பண்ணீங்களா நீங்கள்? குளிக்க போகலாமா? அப்போ போய் ப்ரெஷ் பண்ணிட்டு தான் போச்சு. என்ன நீங்கள் ப்ரேயர் பண்ண வரோம், பரிசுத்தமாக ஒரு இடத்துல ப்ரே பண்ணுறோம்ல, ஒரு ப்ரஷ் கூட பண்ண குழந்தை கூட ப்ரஷ் பண்ணிட்டு வந்துச்சுங்க. முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. ஒரே நிமிஷம். இப்போ ஓகேவாம்மா? பெல்ட் வரையும் போட்டாச்சு. ஓகேங்க வாங்க. வாங்க ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா, நீங்கள் நாளைக்கு கொடுத்தீங்களே நன்றி. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினதுக்காக நன்றி ஆண்டவர். மட்டுமா கடன் பிரச்சனையை சீக்கிரம் முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எங்கள் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவர். ஆமேன். படி. அப்புறம் என்ன, எப்போ சேலரி வருது? சேலரியா? இன்னைக்கு என்ன 5ஆம் தேதி தானே ஆகுது, 10ஆம் தேதி தான் நமக்கு சேலரி. அட என்னங்க, 7ஆம் தேதி லோன் கட்டணும்ல, மறந்துட்டீங்களா? ஆமாம், அது வேறு இருக்கோ. இதுக்கு தான் கார் வாங்க வேணான்னு சொன்னேன், கேட்டியா? நான் என்னங்க எனக்கா வாங்கினேன், நம்ம குடும்பத்துக்காக தானே வாங்கினேன். ஜாலியாக ட்ரிப்பு போகும்போதெல்லாம் தெரியலையாங்க உங்களுக்கு அந்த கார் எடுத்துட்டு? சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு அந்த தக்காளி வெங்காயத்தை எடுத்துகிட்டு வா. சீக்கிரம் வெட்டிட்டு கிளம்புறேன். நான் வெட்டுறேன், நீ செய்கிற. ஓகேங்க. நான் ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா, நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் அத்தை. உடம்புலாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? நல்லா இருக்குமா. அப்பா எங்கம்மா? அப்பாவா, ஒரு ஆஃபீஸ் விஷயமா ஃபோனில் பிஸியாக இருப்பார். ஓ சரிடா. அப்புறம் அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். செக்கப்லாம் போனீங்களா? போனேம்மா. என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் தம்பி. உடம்பு பரவாயில்லையா? உடம்பு பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? நான் என்னக்கா சூப்பராக இருக்கேன். சரி, புது கார்லாம் வாங்கினீங்களே, எப்படி இருக்கு? கார்லாம் சூப்பராக தான் இருக்கு. ஆனால் என்ன லோன் தான் கட்ட முடியல. சரி அண்ணி, அப்புறம் இங்கே வந்துட்டீங்க, இனிமேல் நாங்கள் பத்திரமா உங்களை பார்த்துக்குறோம். என்னங்க அதே எப்படி செஞ்சிடலாமா? அதே தாம்மா, நான் வெட்டுறேன், நீ செய்கிற. ஹலோ திவ்யாவா? அண்ணி எப்படி இருக்கிறீங்க? நான் அனுப்பிச்சிடுறேம்மா, நீ கவலைப்படாத, நான் ஜிபே பண்ணிடுறேன். சரியா அண்ணி, எப்படி இருக்கிறீங்க? நான் ஜிபே பண்ணிடுறேன், கூட கேட்கல. நீ கவலைப்படாத. ஓ டியூட்டி விட்டு வந்துருச்சுல்ல உனக்கு? ஆமா, நீ வந்துச்சு. கவலைப்படாத, நான் ஜிபே பண்ணிடுறேன். சரியா, அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. சரியா? சரி, உனக்கு ஒரு நல்ல பெட்டு ஒன்று வாங்கணும். அது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்க. நீயும் ஒரு பெட்டு வாங்கணும். என் ஃப்ரெண்டு சொன்னா ஃபர்ஸ்ட் கிரே பெட்டு நல்லா இருக்கான். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா. ஆனால் நீ பைசா பற்றி ஒன்றும் டிலே பண்ணிக்காத, ஒரி பண்ணிக்காத. ஆனால் நான் அந்த பெட்டே வாங்கிடலாம், ஜிபே பண்ணிடுறேன். சரியா? சரி அண்ணி. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி என்ன சொன்னா? அண்ணி ஃபர்ஸ்ட் கிரைல பெட் வாங்கலான்னு சொல்றாங்கண்ணே. அன்னைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா. என் ஃப்ரெண்டு செகண்ட் கிரையில் நல்ல பெட் வாங்கியிருக்கான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில். அதுலேயே வாங்கிக்கலாமா? அப்படி இல்லைன்னா உனக்கு பிடிச்சதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் எங்கேயாவது இருந்தால் வாங்கிக்கோ, என் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோமா. சரி என்ன, சரி. ஓகேம்மா, செலவு பண்ணிக்கோமா. வாங்கினாலும் செகண்ட் கிரேல வாங்கினாலும் குழந்தை அழதான் போகுது. இவங்க சொன்னதில் வாங்கினா மட்டும் பாட்டு பாடும்.
எப்போ பார்த்தாலும் அவர் விருப்பம் தான் செய்வார். அப்பாடா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுமா. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. நீ எதை வேணா பேசுமா, தயவு செஞ்சு அதை ஓர வச்சுட்டு பேசுறியா? சரி சரி வச்சுட்டேன், சொல்லுங்க. இப்போ கேட்குறேன், பையனுக்கு ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு, எப்போ தான் ஃபீஸ் கட்ட போகிறீங்க? ஸ்கூல் ஃபீஸா? அது வேறு இருக்கும். ஆமாம், இவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்னாலே திரும்ப பேக் வாங்கணும், புக்கு வாங்கணும், ஷூ வாங்கணும், வேறு என்னடா வாங்கணும். இது இல்லாமல் கார் லோன் இருக்குது. அடுத்து அக்காவுக்கு டெலிவரி டைமும் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுனே புரியலையே. இந்த காரை கொஞ்சம் யோசிச்சு வாங்கியிருக்கலாமோ? இப்போ யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ என்னதாங்க பண்ணுறது? சரி, எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது கேட்டு பார்க்குறேன், வேறு என்ன பண்ண. ஏங்க, நாம கடவுள் பிள்ளைங்க, நாம் போய் இப்படி பேசலாமா? நாம் விசுவாசத்தோட டெய்லி ஜெபிக்கிறோம்ல, இதுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம தேவைகளை கண்டிப்பாக சந்திப்பாருங்க. நீ சொன்னதும் கரெக்டு தான்மா. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் வாங்க. சரிங்க. ஹலோ திவி, மூவிக்கா? புக் பண்ணுறியா? சரி சரி, எனக்கும் சேர்த்து புக் பண்ணிவிடு. எங்கள் அப்பாவா? அதில் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படினாலும் வந்துடுவேன் சொல்லிவிட்டு நீ புக் பண்ணிவிடு. புக் பண்ண வந்துடாத, புக் பண்ணிவிடு, நான் வந்துடுறேன். சரி சரி, ஓகே. டாடி, நான் வெளியில் போகிறேன். எங்கே போகிற? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன் டாடி. ஏன் போகிற? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிக்கு போகிறேன். என்ன சொன்ன? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிக்கு போகிறேன் டாடி. மூவி போறியா? சினிமாலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன் போகக்கூடாது? அதெல்லாம் இல்லை, நான் போவேன். போகக்கூடாது, நம்ம சினிமாலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க, மம்மி சீரியல் பார்க்குறாங்க. நீங்கள் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறத நான் பெரிய ஸ்க்ரீனில் போய் பார்க்க போகிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் போகிறேன். போகக்கூடாதுமா, அதெல்லாம் போகக்கூடாது. நான் அவங்க கூட போனால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நான் போகிறேன். அவங்க கூட போனால் சந்தோஷமாக இருக்குதா? உன் சந்தோஷத்துக்காக இங்கே நாங்கள் வந்து பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நகை சேர்த்து வச்சுருக்கோம், வீடு சொத்துலாம் சேர்த்து வச்சுருக்கோம். இங்கே இல்லாத சந்தோஷம் உனக்கு வெளியில் தான் சந்தோஷம் இருக்கா? ஆமாம், நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நகை இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதனால எனக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுது சொல்லுங்கள்? அவங்க என் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒன்றா வெளியிலலாம் போகிறோம். அதனால தானே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு நாளாச்சும் என் கூட உட்காந்து பேசியிருக்கீங்களா? 4 வார்த்தை என்னம்மா பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு ஏதாச்சும் பேசியிருக்கீங்களா? அட்லீஸ்ட் நம்ம ஒன்றா உட்காந்து 4 பேர் சாப்பிட்ருக்கோமா சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். சந்தோஷன்றீங்க, என்னையே தொலைச்சிட்டு நீங்கள் என்ன சந்தோஷப்பட போகிறீங்க? நான் இவம்மா இப்படி பேசுகிற? என்னங்க அவள் இப்படி பேசுகிறா? அவள் சந்தோஷத்துக்காக தாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அவளுக்கு எது சந்தோஷம் தெரியாமே நம்ம இருந்துட்டோமே. தம்பி, 2 நாளாக நம்ம ஹாஸ்பிட்டலே இருக்கிறோம். பசிக்கும்ல, எதனா சாப்பிட்றீங்களாப்பா? ஆர்டர் பண்ணலாம். இல்லைக்கா, இப்போ எனக்கு சாப்பிட்ற நிலைமையில இல்லை நான். இல்லை, நம்ம இப்போ எப்படியும் ஹாஸ்பிட்டல் குழந்தை பிறக்க தான் போகுது, நம்ம எதனா சாப்பிட்டு தானே ஆகணும். சொல்லு, ஆர்டர் பண்ணலாம். சரிங்க, நீ ஒரு 2 இட்லி மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. உங்களுக்குமா? எனக்கும் அதே சொல்லுங்கக்கா, போதும். பிரியாணி. உனக்கு பிரியாணி வேணுமா? சரிம்மா. உனக்கு? ஒரு பீஸாவோ 2 நூடுல்ஸோ போட்டு விடுமா. வரும். அந்த டொமேட்டோ எடு, நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஐயோ, அது டொமேட்டோ இல்லை, ஜொமேட்டோ. ஏதோ ஒன்று பண்ணலாம், பண்ணால் தானே வரும். ஐயோ, அப்புறம் பார்த்து டொமேட்டோ போட்டுற போற. 2 இட்லி, ஒரு பீஸா, பிரியாணி. ஓகேவா? ஆர்டர் பண்ணியாச்சு. போடுமா, உனக்கு எதுனா போடுமா. டயர்ட். எனக்கு எது வேணாமா, வந்துடும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். விக்டோரியா அட்டெண்டர் யாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. நார்மல் ட்ரை பண்ண முடியல, சி செக்ஷன் பண்ணியே ஆகணும். ஹஸ்பண்ட் சைன் வேணும். யார் உங்க ஹஸ்பண்ட்? அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்களே. வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் சைன் பண்ணுங்க. தம்பி, எங்கள் அண்ணன் கால் பண்ணி பாருங்கப்பா. ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு போறாரு. எங்கள் அண்ணனுக்கு மட்டும் கால் பண்ணுறேன், அவர் தான் பண்ணி பெரியவர். ஆகணும், சீக்கிரமா சைன் பண்ணுங்க. நீங்க யாராவது பண்ணுங்க. மெசேஜ் போடுவார் பாருங்க. இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. நீங்க யாராவது பண்ணுங்க. ஐ வில் கால் யூ லேட்டர் வர மெசேஜ் சொல்றாங்கல்ல, போடுங்க நீங்களே. இருமா, ஒரே நிமிஷம். எடுக்கலங்க, சரி கொடுங்க, நானே போட்டுறேன். என்ன வேணும் அட்டெண்டருக்கு? நான் அட்டெண்டருக்கு தம்பி தாங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஏங்க, எனக்கு இல்லைங்க, அது எனக்கு குழந்தை பிறக்கல. இந்தாங்க, உங்க அண்ணிக்கு பிறந்திருக்குங்க. அவங்க என் அண்ணி இல்லைங்க, என் அக்கா. தாங்க, உங்க அக்காவுக்கு தாங்க பிறந்திருக்கு. குடிங்க குழந்தைய. குழந்தைய பாருங்க. தம்பி, குழந்தை அழகா கருப்பா இருக்குதுல்ல? கருப்பா அதெல்லாம்
தலையா இருக்குல்லக்கா. அவங்க மாமா மாதிரி தான் இருக்குது. இல்லை எங்கள் அக்கா மாதிரி க்யூட்டாக இருக்கு. ஆமா 2 பல்லு 2 மூக்கு இருக்கான்னு பாருங்க. அழகா இருக்கும். பில்லாம் பே பண்ணிட்டீங்களா? என்னங்க பில்லுன்னு அதிக குழந்தைய பாருங்க முதல்ல எவ்வளோ அழகா இருக்குது பேர் கருப்பா. பில் எவ்வளோ பண்ணணும்? அண்ணே முதல்ல குழந்தைய பாருங்கண்ணே. சரி சரி. ஏதாவது பேலன்ஸ் பில்லு ஏதாவது பெண்டிங் இருக்கா? ஏண்ணா எப்போ பார்த்தாலும் காசு பணம் வேலை இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? காசுன்னு காசை மட்டும் கொட்டினா போதுமாண்ணே, கொஞ்சம் அன்பை கொட்டுங்கண்ணே. அன்பை கொட்டினா இங்கே வேலை நடக்குமாப்பா? பணத்தை கொட்டினா தான் இங்கே வேலை நடக்கும். பணத்தை வச்சு மட்டும் எல்லாமே பண்ண முடியுமாண்ணே? பணத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்போ கூட வந்து நிற்கணும்ண்ணே ஒரு இடத்துல. மாமா ஊரில் இல்லாத அந்த டைமில் நம்ம தான் அக்காவுக்கு துணையாக இருக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் இல்லாமல் போயிட்டு இந்த மாதிரி வந்து பேசலாமாண்ணே? கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. அதுக்கு தான் பணத்தை அனுப்பிச்சு கொடுத்தேன்ல. அதுதான் இங்கே பணத்தை அனுப்பிச்சு கொடுத்தனால தான் வேலை நடந்தது. மெடிசன்லாம் வாங்கினீங்க. சரி நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், பணத்தை வச்சு எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் பணம்னு பேசுகிறீங்கல்ல, இவ்வளோ பணத்தை வச்சு உங்கள் பொண்ணோட அன்பே உங்களால் வாங்க முடியலையாண்ணே? உங்களால் வாங்க முடிஞ்சுதா? இது ஹாஸ்பிட்டலா இல்லை மீன் மார்க்கெட்டா? கொட்டுறேன்றீங்க. எதுவாக இருந்தாலும் போய் குப்பை தொட்டியில் கொட்டுங்க. இங்கே கொட்ட நான் தான் வரணும்.